அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தெரு. தன்னுடைய 1 வயது குழந்தையோடு கூட அந்த தாய் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தாள். சரியாக நடக்க முடியாத அந்த குழந்தை தத்தி தத்தி நடந்து வருவதை பார்ப்பது மிக அழகாக இருந்தது. அங்கே வந்த முதியவர் ஒருவர் அந்த குழந்தையின் அழகான நடையை ரசித்துக் கொண்டு நின்றார். உற்சாகத்தோடு அப்படியும் இப்படியுமாக தத்திச் சென்ற அந்த குழந்தையை திடீரென்று தடுமாறி கீழே விழுந்தது. குழந்தை கீழே விழுந்தவுடன் அதன் தாய் பதட்டத்தோடு ஓடிச் சென்று அந்த குழந்தையை தூக்கிவிடப் போனாள். ஆனால் அவள் அப்படி செய்யாதபடி அந்த பெரியவர் ஓடிச் சென்று அவளை தடுத்து நிறுத்தினார். உங்கள் குழந்தை தானாகவே கைகளை ஊன்றி எழுந்து கொள்ளட்டும். இப்படி இளம் வயதிலேயே அந்த குழந்தை கீழே விழும்போதெல்லாம் நீங்கள் அதை தூக்கி விடுவீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு முறை அந்த குழந்தை கீழே விழும் பொழுதும் நீங்கள் வரும் வரை கீழே கிடந்து அழுது கொண்டுதான் இருக்கும். ஆனால் சிறு வயதிலேயே அதற்கு நீங்கள் தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டுமென்றால், கீழே விழும் குழந்தை தானாக எழுந்து மீண்டும் கைகளை ஊன்றி கால்களை ஊன்றி நடக்க நாம் அதை அனுமதிக்கும் பொழுது அந்த குழந்தையின் மனதில் நாம் எதையும் செய்யலாம் என்ற தன்னம்பிக்கை பிறக்கும். அது மட்டுமல்ல, ஒரு குழந்தை கீழே விழும்போதெல்லாம் அதை தூக்கிவிட்டால் பின் நாட்களில் அந்த குழந்தை ஒரு சிறு வேலையை கூட தனக்குத்தானே செய்யாமல் தண்ணீர் வேண்டுமென்றாலும் தாயை அழைப்பாள். இன்றும் பல இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை இல்லை என்றால் படுத்துக்கொண்டே அதை எடுத்து வா, இதை எடுத்து வா என்று மற்றவர்களை வேலை வாங்குகிறார்கள். வயது வந்த பின்னரும் எந்த வெளி வேலை செய்வதற்கும் அவர்களுக்கு யாராவது துணை செல்ல வேண்டியதிருக்கிறது. எனவே சிறு வயதிலேயே பிள்ளைகளை தன்னம்பிக்கையோட தங்கள் காரியங்களை தாங்களே செய்ய ஊக்கப்படுத்துவதுதான் சிறந்தது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பது எத்தனை உண்மை தெரியுமா?